ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம எஸ்பிஓவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எனக்கு வந்துட்டு 2வது டாஸ்க் எனேபிள் ஆகிருக்கு. அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாஸ்க்கை வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு செகண்ட் டாஸ்க்கை வந்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம பண்ண போகிறோம். அதே அமேசான் தான். அது எப்படி பண்ணுறது, எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க. இல்லை எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலோ, இல்லை எஸ்பிஓ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலோ, அதை என்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க, இன்றைக்கி டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஸோ லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டு வந்துடலாங்க. டேஷ்போர்டு வந்துட்டு டேஷ்போர்டு கிளிக் பண்ணிடுறேன். டேஷ்போர்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாருங்கள், போன 7ஆம் தேதி எனக்கு ஓப்பன் ஆச்சு. 7ஆம் தேதி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். அதோடைய வாலெட்டில் 5 ரூபா ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டுடே டாஸ்க் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். டுடே டாஸ்கில் கிளிக் பண்ணோன்னே இந்த சேம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இன்னொரு சைட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது அமேசான் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம். இதில் போயிட்டு அமேசான் அப்படின்றது டைப் பண்ணிக்கிறேன். amazon.in இருக்கு இல்லையா, அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் ஏதாவது ஒன்று, எனி ஒன் ப்ராடக்ட்டு, நல்லா உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எனி ஒன் ப்ராடக்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஓகே, ஸோ ஓகே, நான் இது ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது சூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நான் அந்த மைக்கை சூஸ் பண்ணிக்கிறேன். இது சூஸ் பண்ணிவிட்டு இதில் டைட்டில் தெரிகிற மாதிரியும் ப்ராடக்ட்டும் நல்லா தெரிகிற மாதிரியும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். சரிங்களா, ஸ்க்ரீன்ஷாட்டு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ராடக்டுடைய கோடு, அதே மாதிரி அந்த ப்ராடக்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டில் நம்ம வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். இல்லை காப்பி பண்ணுறதா காப்பி பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு டைப் பண்ண முடியும்னாலும் கூட டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போது நான் அதை வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபேஸ்புக்குள்ளே போகிறோம். இப்போ என்னோடய ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபேஸ்புக்கை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம போஸ்ட்டுன்றது நம்ம சம்திங் ரைட் நான் ஒன்று இருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு நம்ம இந்த இமேஜ், இந்த ஃபோட்டோ வீடியோ இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இங்கே வந்துடும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே மேலே நம்ம காப்பி பண்ணோம் இல்லைங்களா, அந்த காப்பி பண்ண அந்த டைட்டிலை வந்துட்டு இங்கே பேஸ்ட்டு பண்ணிவிட்டு ஃபில்டர் மைக்ரோஃபோன் டைப் பண்ணிவிட்டு தமிழில் இருக்கிறனால அது வந்துட்டு இப்படி வருது. ஸோ ஓகே, அப்போது நம்ம வந்துட்டு நம்மளோட ஓனாக நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த ப்ராடக்டை பற்றி அப்படிங்கிறது நம்ம டைப் பண்ணிக்கலாம். திஸ் ப்ராடக்ட்டு வெரி யூஸ்ஃபுல்னு நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு என்ன கொடுக்க தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல். சரி ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ஒன்று செக் பண்ணிவிட்டு போஸ்ட் கொடுத்துடலாம். போஸ்டிங் ஆகிக்கிட்டு இருக்கு. போஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா அதோடைய லிங்க்கை வந்துட்டு காப்பி பண்ணிக்கணும். இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. இல்லையா, இப்போ இதுதான் நம்மளோட இது. இப்போ இதில் வந்துட்டு நம்ம எப்படி இப்போ ஷேர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், காப்பி டு லிங்க்னு இருக்கு இல்லையா, அந்த லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு எஸ்பிஓ சைட்டுக்குள்ளார போயிடலாம். சூஸ் டைப்லேயும் நம்ம வந்துட்டு ஃபேஸ்புக்குன்னு தான் கொடுக்கணும், மாற்றி செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபேஸ்புக்குன்னு நம்ம கொடுத்துட்டோம்.
இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த அந்த ஃபேஸ்புக்கிலேருந்து காப்பி பண்ணோம் இல்லையா, அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டா அவ்வளோதான். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 ரூபா ஆட் ஆகிடுச்சு. அடுத்த டாஸ்க் வந்துட்டு 3 நாளைக்கு அப்புறம் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுதுனாலும் பார்க்க வேண்டாம். டாஸ்க் வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு முடிஞ்சிடும். இப்போ நான் டேஷ்போர்டை டச் பண்ணிக்கிறேன். டேஷ்போர்டை டச் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் 10 ரூபா ஆட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணுன்னு இருந்தால் சொல்லுங்கள். அதாவது எஸ்பிஓ பற்றின உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டீட்டெயில்ஸ் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், இல்லை வேறு மாதிரி வீடியோ ஏதாச்சும் வேணும் அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அதுக்குண்டான வீடியோவை நான் மேக் பண்ணி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.